வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு சூப்பரான ப்ரீமியமான ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. போல்ட் பேஸ் பாக்ஸ் Q30 வந்து இருக்கு. அப்புறம் வந்து போல்ட் பேஸ் பாக்ஸ் Q60 ஸ்பீக்கர் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே, வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போல்ட் பேஸ் பாக்ஸ் Q30யோட அன்பாக்சிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இவ்வளோ பெரிய அன்பாக்சிங் நான் வந்து பண்ணதே இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணணும். அப்புறம் இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே அடியில் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்பீக்கரை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்பீக்கரை வந்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். வழக்கம் போல் டிசைன் வரையில் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சூப்பரான குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக வந்து இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில நமக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் அண்ட் ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரமாக அது வந்து சார்ஜ் ஏறிடும். அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் வந்து மைனஸ் பட்டன், அப்புறம் ப்ளே பாஸ் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன் நான் இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டி வந்து இருக்கனால கனெக்டிவிட்டி பற்றி இந்த ஸ்பீக்கரில் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வாட்ஸ் வரைக்கும் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிவ் பேஸ் ரேடியேட்டர் அண்டு போல்ட்டோட இயர்பட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூமெக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே சமயத்தில் இதோட ஹைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிறிஸ்டல் கிளியராக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு மியூசிக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 ஹவர்ஸ்க்கான ஒரு மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரோட சாம்பிள் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு சவுண்ட் வந்து செக் பண்ணி கேட்டு பார்க்கலாம். Till my shadow turns to sun rays and on we'll go through the wastelands, through the highways and on we'll go. அண்ட் இப்போ நம்ம கிட்ட போல்ட் பேஸ் பாக்ஸ் Q60 வந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த Q60 வந்து Q30யோட இன்னுமே நல்லா பெரிய பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ்மே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நமக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட சீலை வந்து நம்ம ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சீல் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ இதை இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு வந்து ஒரு
இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. ஸோ இதான் நமக்கு வந்து ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதோட இது ரொம்பவுமே பெருசாக வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே, இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்பீக்கர் பற்றி வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சூப்பரான குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டியூரபுளாக வந்து இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் நமக்கு வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா போல்ட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ரப்பரி மெட்டீரியலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல கிரிப் கிடைக்குது. இது மாதிரி நம்ம வந்து சர்ஃபேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிரிப் வந்து கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கும். அப்புறம் சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து இருக்கும். ஸோ அதை நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி போர்ட், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 GB வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் பட்டன் வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான EQ மோட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் வால்யூம் அப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து RGB லைட்டிங் தான். ஸோ நான் அதை வந்து பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம இது வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன், ப்ளூடூத் மோட். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான RGB லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் EQ மோட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து 3 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் மோட்ல வந்து இருக்கு. ட்ரிபிள் பூஸ்ட்ல இப்போ வந்து இருக்கு. பேலன்ஸ்ட் மோட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நான் வந்து இந்த பட்டன் ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஸ்பீக்கரில் நமக்கு வந்து இங்கே மேலே வந்து ஒரு 2 ஹேங்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இந்த கிளாத் கேபிளை வந்து இதை அட்டாச் பண்ணி நம்ம அப்படியே கேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் வரையில் இதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே இது ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் டைனமிக் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இதில் வந்து பூமெக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. சவுண்ட் ரொம்பவுமே இமர்சிவாக சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஸ்பீக்கரில் நமக்கு வந்து FM மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்பீக்கரை வந்து ஒரு ரேடியோ மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங்னு வரையில் இந்த போல்ட் பேஸ் பாக்ஸ் Q30யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த போல்ட் பேஸ் பாக்ஸ் Q60யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஆஃபர் தான். மேபி ஃபியூச்சரில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீக்கரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஃப்ளிப்கார்ட் லிங்க், அமேசான் லிங்க், அப்புறம் போல்ட் வெப்சைட் லிங்க் 3 லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவராலாக என்னோட தாட்ஸ் என்னன்னா, ஃபீச்சர் வைஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து Q60 தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Q30 வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த ஃபேப்ரிக் மெஷ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 ஸ்பீக்கரில் எந்த ஸ்பீக்கர் சூஸ் பண்ணுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.